ஹாஸ்பிட்டல் டாஸ்க் கொடுத்துருந்தா நல்லா பிளே பண்ணுவாங்க. இப்போ அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அப்படிதான். எந்த வீக் எபிசோட் ஹிட் ஆயிருக்கும், கிரியேட்டிவ் டீம் ஃபெயிலியர். கிரியேட்டிவ் டீம் ஃபெயிலியர்லாம் இல்லைங்க, அவங்க இல்லவே இல்லை. ஆமா, கிரியேட்டிவ் டீம் வந்து எங்கேயோ போயிருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் பேர் பாத யாத்திரை போயிருக்கிறாங்க, சில பேர் ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க. அதனால கிரியேட்டிவ் டீமே இல்லை. சாரி. மணிகண்டன், தாத்தா ஷோவை விடை உங்க ரிவ்யூ சூப்பர், நல்ல காமெடியா இருக்கு. தேங்க்யூ மணிகண்டன். ஆர்சிஎஸ், தீபக் தலைகணம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏங்க இருக்கிறதாங்க, நாளுக்கு நாள் அதிகரிக்கல, மண்டை வெடிச்சிரும். ஏன்னா அவ்வளவு இருக்குது. லைட்டா 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 அப்படி காட்டுறாரு. எப்படி முத்துக்குமரன் சொன்னாரு, 10% சௌந்தர்யா காமிச்சிட்டு வராங்கன்ட்டு. சௌந்தர்யாவோட ரியல் ஃபேஸ் தெரியுதுன்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் தெரியும் அப்படின்ட்டு முத்துக்குமரன் சொன்னாரு. போக போக தான் பார்க்கணும். கீதாஞ்சலி, I would like to thank Deepak for giving a long break to his wife as audience. ஏமா எப்படிமா இப்படிலாம் கீதாஞ்சலி எப்படிலாம் திங்க் பண்றாங்க பாருங்களேன். லாங் பிரேக் கொடுத்துருக்காங்களா. As audience, it's irritating to watch his face, expression, talk, arrogance, everything. Wife must be really having a good time to breathe. அவங்களுக்காகவே கொஞ்சம் நாள் உள்ள வைங்க அவரை. கீதாஞ்சலி. ஜான் துரைராஜ், அசிம் வைல்ட் கார்டு. அருண், அசிம் வைல்ட் கார்டை வரணுமா? வின் பண்ணவங்க வந்து ஓய்வூதியம் கொடுத்து உக்காத்தி வச்சிடறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்கள எதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் கஷ்டமா இருக்குது. பார்ப்போம். அனுராதா, கருப்பு கரசன் விஷால். ஆமா, அவரு அதனால்தான் மழையில எங்கேயாவது கரைஞ்சிட்டு போதே கருப்புன்னு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போறாருங்க அவரு. நான் சொன்னது தலையில அடிச்சிருக்கிற கருப்பு. சாரி, நீங்க வேற. நீங்க என்ன கருப்பு சொல்றீங்க? நீங்க கற்பு அப்படின்றீங்களா? நான் கருப்பு அப்படின்னு நினைச்சிட்டேன். சாரி அனுராதா. ஃபாஹிமா ரிஷ்மியா, தாத்தா பாத்தீங்களா, ஆனந்தி ஹிட் அருண்ஸ் கேப் அண்ட் சீம்ஸ் லைக் பிபி இஸ் ஃபேவரிங் ஜாக் லாஸ்ட் வீக். சவுண்ட ஃபேவர் பண்ணாங்க. ராணவர் ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க. யுவர் ஒப்பீனியன்? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே தான் நடக்குது. அந்த கேப்பை மட்டும் கொண்டு வச்சா பத்தாதுமா, அதுல ஒரு 2-3 ரிப்பனை திருடி சுருட்டி ஃப்ளஷ்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடணும். நல்லா இருக்கும் இல்ல? தேடணும். அவர் ஒரு தரம் அதுல இருந்து எடுத்தாச்சுதான் அப்படின்னு சொல்லிடணும் பிக் பாஸ். ராஜேஷ், தாத்தா ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது. தீபக் ரியலி அன் ஈகோயிஸ்டிக் சைக்கோ மேன். இப்போ தீபக் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து அவர் யாருன்னு காட்டுறபடியால நம்ம முத்துக்குமரனுக்கு ரொம்ப ஃபேவரிங்கா இருக்கும். ஏன்னா முத்துக்குமரன் பேசிக்லி ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப நல்ல வியூகங்கள் போடக்கூடியவர். அவரோட இந்த நெகட்டிவா இருக்கிறது இந்த ஒரு அகம்பாவம், ஆணவம், இதெல்லாம் வந்து இப்போ காணாத அடிச்சிடுறாரு தீபக். அதனால தீபக் ஆக்சுவலா முத்துக்குமரன் ஹெல்ப் பண்றாரு. கப்பு வாங்கினாருன்னா கப்பை பாதியா உடைச்சு தீபக் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்படி ரூட்னஸா இருக்கிற ஆளு கூடி எப்படி லைஃப் நடத்துறாங்களோ அது அவங்க விஷயம், நமக்கு எப்படி தெரியும்? ஆண்ட்ராக்ஸ், தாத்தா உங்க கண்ணோட்டத்துல தமிழ் பிக் பாஸ் எந்த சீசன் பெஸ்ட்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ். என்ன ஏதுன்னு கான்செப்ட் யாருக்கும் தெரியாது. நான் ஏற்கனவே அதை வந்து இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியால. அதெல்லாம் நடக்கிறப்ப நான் ஆஸ்திரேலியால இருந்தேன். நான் சீசன் 4 போதுதான் இந்தியா வந்தேன். அதனால 3 சீசன் அங்கேருந்து தான் பார்த்தேன். தேர்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். லோகேஷ் ராஜா, தாத்தா ப்ரோமோ 4 போட்டாங்க தாத்தா, பாத்துங்களா? பார்த்தேன். அதுவும் சண்டை தான். இந்த கார்டன்ல நின்று பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு. ராணவ் தான் இதுல இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் பெரும்பாலான ப்ரோமோல வந்துடுறாரு ராணவ். ராக்கர், ஆன் த வீக்கெண்ட் எபிசோட் இஃப் விஜேஸ் டசன்ட் வாண்ட் த சௌந்தர்யா பிஹேவியர் definitely our HF behavior will continue until she is in BB house. என்ன HF behaviorனு போடுங்களேன் ராக்கர், so that மக்களுக்கும் தெரியட்டும். ஜென்ரலா வெறும் HF behaviorனு சொன்னா HN உடனே எங்களுக்கு அந்த HF சாப்பாடு தான் ஞாபகம் வருது. உடனே அங்க போகுது மைண்ட். ஸோ
தெளிவா போடுங்க. we will talk about it. thank you. ஏன்னா எந்த ஃபுல்லா லைவ் பார்க்கறது இல்ல. ஏதோ சொல்லியிருக்காங்க, அவர் சொல்றாருன்னா ஏதோ இருக்கணும் இல்ல. இவங்களும் எச்ச சாப்பாடை தட்டுல இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்களா? புவனா பாலகணேஷ், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? I have never felt uncomfortable watching the show all these years, but this time I feel uncomfortable watching it. Thank you புவனா. இதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். மேடையில ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்த போது, பட் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வைக்கிற அளவுக்கு அவரோட பிஹேவியர் இருக்கிறபடியால ஏன் அது யாராவது தன் தலையிலேயே மண்ணை வாரி கொட்டிப்பாங்களா? கொட்டிட்டு இருக்காங்கல்ல சீசன் 8ல. பாத்தீங்களா, கொட்டி இருப்பாங்களா, கொட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா உடனே அது பதில் ஒரு சீசன் 8ல கொட்டுறாங்களே. இதுதான் இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கேள்விகளுக்கு பதிலாக அமைந்திருக்கிறது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. அந்த கடைசியில ப்ரோக்ராம் கடைசியில ஒருத்தர் லேகியம் வைக்கிறார்ல, அவர் இன்னைக்கு சொன்னாலும் சொல்லுவார். மூமெண்ட்ஸ் பை ஏஜே, ஜாக்லின் அண்ட் ராணவ் டாப் 2. மை ஒப்பீனியன் மட்டும்தான். ஏமா உங்க ஒப்பீனியன் இஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் வந்து அங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா மாதிரி ப்ரோமோல காட்டுறாங்க. உள்ள போய் பார்ப்போம். Do you support Ranav and his action? I do. AJ Sharan, thank you so much for being so truthful. Ranav வந்து is trying to do something. அவர் கொடுத்திருக்கிற கேரக்டரை அவர் நேத்தி வந்து அருண் கிட்ட ஆர்கியூ பண்ணது. முத்துக்குமரன் வந்து நீங்க அவர் பண்ணாதீங்க, நீங்க வந்து அதாவது அருண் சொன்னாரு இது வந்து குரூப் கேம்னு. நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறது மக்கு கேரக்டர், குரூப்பா சேர்ந்து செய்யணும், ஏன்னா நாங்கெல்லாம் மக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அருண் வந்து எல்லாரும் மக்குன்றாங்க. ஆக்சுவலா அதுதான் பொருட்படும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டர் கொடுத்த போது இவர் கேரக்டர் வந்து ரொம்ப பாருங்களேன், திருடுறது இந்த நெகட்டிவா இருக்கிறது தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உள்ள கேரக்டர்ஸ். இப்ப ஒரு சீசன்ல வந்து என்ன திருட சொல்லியிருப்பார் பிக் பாஸ், சூப்பரா திருடி இருப்பேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால அது வந்து பொறாமையா இருக்கு. நாங்க ஒரிஜினல் மக்கு நாங்க இருக்கிற போது நேத்தி வந்த மக்கு நீ எப்படி பண்ணலாம்? ஏன்னா அடிக்கடி மக்கு மக்குன்னு சத்யா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதுல வந்து பிஹெச்டி படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நீ எப்படி நீ மட்டும் நேத்தி வந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் நீ எப்படி மக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் ராணவ் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். தேங்க்யூ. அர்ச்சனா, ஹலோ தாத்தா, பிக் ஃபேன். ஃபியூ பேட் ரிவ்யூவர்ஸ் முத்து என்ன பண்ணாலும் கரெக்ட்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னூப்பின்னு ஒரு ரிவ்யூவர் முத்து முத்துன்னு மொரட்டு முத்து குத்து இருக்காரு, ஜாக் டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் இங்க அடிக்கடி வருவாரு. மேபி தாத்தா என்ன பேசுறேன்னு சொல்றது போறதுக்கு தெரியல. அம்மா ஒவ்வொருத்தர் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்களோ, பியூட்டி இஸ் இன் பிஹோல்டர்ஸ் ஐஸ் அப்படின்ற மாதிரி இது வந்து உள்ளுக்குள்ள ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நான் பண்றதுதான் கரெக்ட் நினைச்சேன்னா இப்ப அவர் பண்றது தப்புன்னு சொல்லலாம். இது அவரோட கண்ணோட்டம். he has all the right to say. எப்படி என்ன வந்து நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒத்துக்கிறது இல்லையோ, இப்ப நான் எப்படி ஒத்துக்க முடியும் மிஸ்டர் ஸ்னூப்பியா அவர் வந்து தப்பு பண்றாருன்னு? என்னால அப்படி சொல்ல முடியாதுமா. தேங்க்யூ அர்ச்சனா. சிலருக்கு ஒத்து போகும், சிலருக்கு ஒத்து போல, அவ்வளவுதான். நான் பார்க்கல, வருது பார்த்துருந்தா நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஆர்சிஎஸ், ஹிந்தி தெலுங்கு பிக் பாஸ் என்ன ஒரு தடவை பார்த்தா 100 தடவை பார்க்க தோணும். தமிழ் பிக் பாஸ், அதாவது தெலுங்கு பிக் பாஸும் ஹிந்தி பிக் பாஸும் ஒரு தரம் பார்த்தா 100 தரம் பார்க்க தோணும். தமிழ் பிக் பாஸ் நான் டிவி வருவேன், சோசியல் மீடியால வருவேன், ஹாட் ஸ்டார்ஸ்ல வருவேன், ஆனா சுவாரஸ்யம் மட்டுமா வரமாட்டேன். சோ ஒரு சின்ன விஷயத்த 1000 தரம் பார்க்க முடியும். எல்லாத்துலயும் வருது. சூப்பரா இருக்குல்ல. அந்தந்த ஊர் யூடியூப்ல மேபி வருமா இருக்கும், அவங்களோட எக்ஸ்ல வருமா இருக்கும், நமக்கு தெரியல. மகாலட்சுமி எம், தாத்தா ஜாக் இஸ் ராக்கிங் ஆஸ் ஆஃப் நவ் இன் திஸ் டாஸ்க். ஜாக் சூப்பரா செய்யறாங்க. பட் நோ ஒன் வில் அப்ரிஷியேட் தட் ஷீ இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். ஆக்சுவலா ஜாக் இஸ் வெரி குட் பெர்ஃபார்மர். இந்த வாரத்துல ஒவ்வொரு கேப்லயும் அவங்க அடிக்கிறாங்க, திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில தீபக் அவங்கள பத்தி அந்த ஃபீட்பேக்ல சொன்னதுக்கு கிளாஸ் ரூம்ல போய் ஒரு கிளாஸே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பாய்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நின்றாலும் தைரியமா நிக்கிறாங்க. சொசைட்டிலையும் பெண்மணிகள் அவளை தைரியமா நிக்கணும். அண்ட் ஆல்சோ மஞ்சரி அண்ட் ராணவ் டூயிங் தேர் பெஸ்ட். மஞ்சரியும் சூப்பரா நல்ல ஸ்டர்ன் தமிழ் டீச்சரா வச்சு செய்யறாங்க. இதுல அருண் வந்து தொடர் நடிகை இல்லையா, அவர் வந்து இவர் தப்பு பண்ணிடுறாரு, நம்ம ரயன்
உடனே பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, நெக்ஸ்ட் டைம்ல இப்படி பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட், ஏங்க இந்த தடவை பண்ணிருக்காரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு மஞ்சரி அவரே வைஸ் பிரின்சிபாலே அதட்டினதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கலைவாணி யார்? ஹாய் தாத்தா, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? அப்ரிஷியேட் யுவர் டெடிகேஷன். தேங்க்ஸ் கலைவாணி. இந்த பாருங்க மூக்க உறிஞ்சிட்டே இருக்கிறேன், இந்த வெந்நீரை பக்கத்திலேயே வச்சிருக்கிறேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. பழனிக்குமார் எஸ், வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். ஆஹா ஆஹா இன்ப நிலாவினிலே, தொண்டை கட்டணும்னா கண்டசாலா குரல் வருது பாருங்க எனக்கு. வெங்கட் போஸ், ஹாய் ஹாய். ஓஹோ ஜகமே. கௌசிகா, ஹாய் தாத்தா, யூ ஆர் லுக்கிங் நாட் வெல், டேக் கேர் ஆஃப் யூ ஹெல்த் தாத்தா. ஆமா, இல்ல நான் இந்த முடி கிர்தா மீசை இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஷூட்டிங் இல்லை, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு இந்த கெட்டப்பு வளர்க்க சொன்னாங்க, வளர்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தரிசு நிலத்துல பயிர் வளர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மகேஷம், தாத்தா யூ ஆர் ஃபேக் இருக்காங்க. யார் ஃபேக்கா இருக்காங்க அதானே பார்த்தேன். யூஸ்வலா யூ ஆர் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. மகேஷ், தேங்க்யூ மகேஷ். தாத்தா யார் ஃபேக்கா இருக்காங்க மீனிங் ஒரிஜினல் கேரக்டர் இருந்து அவங்களோட கிடையாது. அக்கார்டிங் டு மீ சிவகுமார், சௌந்தர்யா, தர்ஷிகா, ரஞ்சித், வேற யார் ஃபேக்கா இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வரக்கூடாது. நீங்க சொன்னவங்க போக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எதையோ நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப ஜாக்லாம் சாஃப்டா பண்றாங்கன்னு இப்பதான் அப்ரிஷியேட் பண்ணோம். பட் அவங்க இன்னும் மேல பண்ணணும். அதே மாதிரி சௌந்தர்யா அங்கங்க பண்றாங்க, காமெடி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, பத்தாது. கப் அடிக்கிறதுக்கு இன்னும் மேல போகணும். அதே மாதிரி முத்து கப்பு எப்படியும் அடிக்க போறாரு, பட் அவர் நம்ம எல்லாம் வாழ்த்தி அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ இது மாதிரி பேலன்சிங் ஆக்ட் ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாருமே ஒரு அளவுக்கு அங்க உள்ள நடிச்சிட்டு தான் இருக்காங்க. தேங்க்யூ. தம்பி ராஜா ஸ்ரீதரன், ஆஹா சூப்பரா இருக்கும் உங்க ஸ்பெல்லிங். தம்பி ராஜா ஸ்ரீதரன், வணக்கம் கிழவா. நன்றி, வணக்கம் தம்பி. கிழவன் சொல்றது தப்பு இல்லையா ஐயா, அழகான தமிழ் வார்த்தை கிழவன். சைத்தன்யா நட்ராஜ், பிக் ஜிங்ஜாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் ஜிங்ஜாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? எங்க அடிக்கிறாங்க ஐயா சைத்தன்யா? ஜிங்ஜாங் அடிக்கிறாங்களாமே யாரோ. மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தானே இருக்குது. நான் மொட்டைன்றதுனாலயா? கார்த்திக் சீனும், நான் ஷோ பார்த்தது இல்லை, உங்க ரிவ்யூ மட்டும் பார்க்கிறேன் தாத்தா. ஏதோ பாழுங்கணத்திலேருந்து பாதாளத்துல குதிச்ச கதை இது. கார்த்திக் சீனும். ஃபாஹிமா ரிஷிமியா, முத்து எக்ஸ்பெக்டட் ஜாக் டு நாமினேட் him indirectly. He got upset. பாத்தீங்களா? I feel could have nominated முத்து. ஒரு don't know if it is a game plan. I don't know if it is a game plan. I am not maternity leave. Your review is stress buster தாத்தா. Thank you ஃபாஹிமா ரிஷிமா. நீங்க இது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க போடுற அந்த கட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு சப்போர்ட்டிவா நிறைய தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபைமா ரிஷ்மியா அண்ட் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா ஒரு சுகப்பிரசவம் ஆகட்டும் உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். கீதாஞ்சலி, அச்சிச்சோ ஐ மிஸ்ட் மார்னிங் ஷோ. வாட் ஹேப்பன் வித் அருண் தாத்தா? மேட் யூ லாஃப் அன்கண்ட்ரோலபிளி. அம்மா நீங்க அதை பார்த்தாதான், சொன்னாலாம் புரியாது. அந்த மாதிரி ஒரு காமெடி, அதாவது காமெடி ஆஃப் எரர்ஸ்ன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் செய்யக்கூடிய வார்த்தைகள் தவறா பண்றது, அந்த சிச்சுவேஷனுக்கு மாறா சொல்றது, கருத்து கந்தசாமின்னு சொல்லிட்டு அவர் அவர் தான் கருத்து கந்தசாமி கொடுத்தாரா இல்ல தீபக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். முத்துக்கு தீபக் கொடுத்தாரு. கருத்து கந்தசாமி மாதிரி இருக்கேன்ட்டு காட்டுறது, அங்க சுத்தி இருக்கிறவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் வரும் தெரிஞ்சே சிரிக்கிறாங்கன்னா வேற என்ன பண்ணுது? ப்ளீஸ் ஷேர் தாத்தா. 1 hour எபிசோட்ல கவர் ஆகுமா தெரியாது. அதான் நான் பண்ணியிருக்கேன், இதுல ரீவைண்ட் பண்ணி பாருங்க, சொல்லியிருக்கேன். என் ஸ்ரீவத்சன், சத்யா கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கு ஃப்ரம் சேது அண்ணா. சத்யாக்கா அன்னைக்கு அந்த மாதிரி சட்டை போட்டு வந்தானே சேது சார், அவங்க பார்த்தா யாராவது தப்பா நினைச்சிட போறாங்கன்னு இப்படி திரும்பிட்டே தான் பேச வேண்டியிருக்கும். அந்த சட்டை ஸ்பேஸ் ஃபிளையர் தாத்தா ப்ரோமோ 4 on fire. ஆமா சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமா நல்லா இருந்துச்சு. அதுதான் 4ஆவதா போட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ சிஎஸ்,
Deepak is such a misogynist and narcissist person. Maybe they have double face. Men like Deepak will be kind to few girls and rude to others like Jack. ஜாக்குக்கு வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே ரூடா இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு சக்சஸ் தேடி கொடுக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இன்னும் கூட அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டா அவங்க எதையும் தாங்கும் இதயம் திருப்பி திருப்பி கொடுத்துட்டு ஸ்ட்ராங்கா நிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். உமாசங்கர், ஐயா ஆனந்தின்னு ஒரு கேரக்டர் ஒருவர் இருக்கிறாரு, பேசுவை தவிர அவர் எதுவும் செய்யாது, நீங்க பார்த்தது உண்டு. ஐயா சூப்பரா திருடுறாங்க, நீங்க வேற, இந்த கேரக்டர் தான் அவங்கள காப்பாத்த போகுது. அங்க எங்க பெல் அடிக்கிற மணியை திருடிட்டாரு. வாட்ச்மேன் எந்த ஸ்கூல்லையாவது பெல்ல அடிச்சுட்டு தூக்கி உள்ள போட்டு பாரா பெல்ல. பாவம் சிவகுமார் எல்லாம் திருடுறாங்க, ஃபைல திருடுறாங்க, கேப்டனோட கேப்பியே திருடி வச்சிருக்கிறாங்க. ஆனா கண்ணு பார்வையில படுற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எட்டல பாவம். ஜெயம், ஹாய் சார், ஐ ஹாவ் அ டவுட் சார், இஸ் பிபி ஸ்கிரிப்டட்? கட்டாயம் கிடையாதுங்க. அதுவும் இந்த மாதிரி ஆட்களுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு அங்க யாரும் ஆள் கிடையாது. அண்ட் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷன்ல இவங்களா தான் பேசணும், ஸ்கிரிப்டட் கட்டாயம் இருக்காது. பட் பிளானிங் இருக்கும். இந்த மாதிரி வைப்போம், இப்போ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையா, இவங்க 2 பேரையும் டான்ஸ் ஆட வைப்போம், இவங்க 2 பேரையும் பேரா போட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தாதான் அந்த கேம் நடக்கும்ன்ற மாதிரி they will plan things. ஆனா இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்ன்றது இல்லை. அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. டீம் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது நடக்காது பெரும்பாலான டைம்ல. இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் த கண்டஸ்டன்ஸ். இட் இஸ் நாட் ஸ்கிரிப்டட். லூமினஸ் மேக்ஸிமெக்ஸ், சத்தியமா சுத்த தண்டம், சும்மா சட்டையை அவிழ்த்து போட்டு திரிகிறாரு. ராயன் ரொம்ப வழிகிற மாதிரி தெரியுது. சத்யா தானே சுத்த தண்டம். அவர் சட்டை எல்லாம் வெறும் கண்டம் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கு பாவம். அர்ச்சனா, ஹலோ தாத்தா, பிக் ஃபேன், ஃபியூ பெய்ட் ரிவ்யூவர்ஸ், முத்து என்ன பண்ணாலும் கரெக்ட். ஓ, இது படிச்சுட்டேம்மா, இது படிச்சுட்டேன். தேங்க்யூ அர்ச்சனாம்மா. லக்ஸன், ப்ரோமோ 4ல வந்தது தப்பா பண்றாங்க, செம்ம சண்டை, காஸ் ஆஃப் லவ் கண்டென்ட் போல பிட்வீன் ராணவ் அண்ட் சவுண்ட் அண்ட் தர்ஷிகா. கண்டென்ட்ன்ற பேரில் தான் பண்றாங்க, நிஜமா யாராவது லவ் பண்ணுவாங்களா? நான் எதுவும் தப்பா சொல்லியே. ஸ்டாக்கர் ப்ரோ, ராணவ் இல்ல தாத்தா, ரயன் இல்ல தாத்தா, ராணவ். ரயன் இல்ல ராணவ். ரொம்ப ஏங்க பேர் மாத்தி மாத்தியே வைக்க கூடாதா? ஐயோ ராமா. முத்து, நான் தப்பு, சாரிம்மா. மனு நித்யா முனியாண்டி, தாத்தா promo 3 staged. Satya and Pavi spoke about this yesterday. Also, Satya is such a wimp for getting triggered during Jack's class. If you are such a snowflake, Don. ஆமா, அவர் சும்மா வேணா சப்போர்ட் பண்றாரு தீபக். ஏன்னா அவர் தானே சமைச்சு கொடுக்கணும் இவங்களுக்கு, அதுதான். விஜய் பிரதீப், வணக்கம் தாத்தா. ராணுவ பல இடங்களிலே விளையாட்டே புரியாம இருக்காரு, சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் பண்றாரு. இப்போ போனா சீக்கிரம் வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன். எப்படியும் 6 பேருக்கு அல்வாவே கிண்டி வச்சுட்டாங்க, பாயசம் வந்து போர் அடிக்குதுன்னு. ஒவ்வொருத்தரா வெளில எடுத்துருவாங்கம்மா, அது வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க விஜய். கௌசிகா, தாத்தா, Satya can't speak in front of Jacqueline, always backbite about her and show one mum only in task, and after that he will say don't take personal, everything is only for task. ஆமா, ஆனா அவங்க டாஸ்க்ல சொன்னா நீங்க வந்து, அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்துட்டு இதுல, அதாவது மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இல்லை இது வந்து நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாரு. இட் ஷோஸ், இதெல்லாம் தான் நமக்கு அவங்க யார் என்று அடையாளப்படுத்துகிறது இல்லையா? பாருங்களேன், இப்போ எங்கேயாவது ஒரு சட்டையில ஓட்டை இருந்தா நமக்கு சத்யா ஞாபகம் வரும். யோசிச்சு பாருங்க. ஏதோ ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் பாவம், அவனுக்கு இல்லாத கொடுமையினால சட்டையில ஒரு ஓட்டை கிழிஞ்சிருந்துச்சுன்னு வைங்க, பாக்கெட் இருக்கிற இடத்துல, எந்த பக்கமா இருந்தாலும் ஓகே, அப்ப நம்மளுக்கு சத்யா ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க கேரக்டரைசேஷனை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் பைட் பண்றது அவருக்கு பழக்கமா இருக்கலாம் இல்லையா? அதான். விஜய் பிரதீப், தாத்தா இன்னைக்கு லைவ் கொஞ்சம் காமெடியா இருந்தது, குறிப்பா சௌந்தர்யா, ரயன், தன்ஷிகா சூப்பர் காமெடியா இருந்தது விஜய். அதுல இவங்க பேரு சொன்னீங்களே, அருணை விட்டீங்களே, அருணாலதான் இவங்க சிரிச்சாங்க. ஜாக்லின், ஈவன் வர்ஷினி எல்லாம் சிரிச்சு வயிறு புண்ணாவது இவங்க பண்ற வேலை.
Simply Suhana. Hi Tata. Hi Simply Suhana. Jayam sir, I think Rana will be title winner like Archana. Maybe, who knows? என்ன என்ன ஆக போகுதுன்னே தெரியாம யாருமே கன்சிஸ்டண்டா இல்லாம டெய்லி ஒருத்தர் வந்து தலையை தூக்குறாங்க, டெய்லி ஒருத்தரோட மூஞ்சி திரை கிழியுது, முகத்திரை கிழிக்குது. ஸோ இதுல எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது தம்பி. தேங்க்யூ. Dipshika Jayaraman. Hi Tata. I think every week BB8 should release Kurumbadam of the week to the contestant before the weekend episode. அது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஐடியா தீப்ஷிகா. தீப்ஷிகா ரொம்ப நல்லது. தேங்க்யூ தீப்ஷிகா. சங்கீதா சேகர். ஹாய் தாத்தா. ஐ லைக் மாரல் டீச்சர் ஜாலி கேரக்டர். சூப்பரா இருது இல்ல அவங்க ஜாக் பண்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா போன சீசன்ல நம்ம மஞ்சுளா டீச்சரா வந்தாங்க, மாயா, சூப்பரா பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ. ஸ்ருதி. தாத்தா தர்ஷிகா சவுண்ட் ஆன் ஃபயர் வித் ராணவ். சூப்பர் ஸ்ருதி. ஸ்மார்ட் ஷேக். தம்பி நல்லா இருக்கீங்களா ஐயா? ஹாய் தாத்தா. எஸ்டர்டே லைவ்ல நான் எவ்வளோ மெசேஜ் போட்டேன், மெசேஜ் படிக்கல தாத்தா. ஏன் தாத்தா இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? ஐயோ தம்பி, கோவம்லாம் இல்லை தம்பி. இப்போ எனக்கு ஆர்டர்ல போறேன். 1 மணி நேரம் ஆனவொன்னு நிறுத்திடுவேன். நேற்று நைட் வந்து அட்மின் இருந்தாங்க, அவங்க வந்து ரேண்டமா எடுத்தாங்களே தவிர எதையும் இப்படி பேரை பார்த்துலாம் எடுக்கிறது இல்லை தம்பி. ஸோ அதனால உங்க மேல எல்லாம் கோவம் இல்லை தம்பி. வந்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்னு கோவப்படுற மாதிரியா தெரியுது. தப்பா எடுக்காது. இன்னைக்கு படிச்சுட்டேனே. ஓகே தேங்க்யூ. நீங்க வந்த உடனே முதல்ல போட்டு விட்டுருங்க. சதீஷ்குமார். ஜாக் டூயிங் அ ஜாப் சூப்பர். ரொம்ப நல்லா பண்றாங்க சதீஷ். கரெக்ட். சிவசங்கர். தாத்தா 4th ப்ரோமோ பட் 1 hourல சுவாரஸ்யமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. இதுல எதுக்கு டவுட் சிவசங்கர்? சவுண்டுக்கு இவங்களே கப்ப தூக்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு. சவுண்டுக்கா? ஏங்க முத்துக்குமரன் இருக்காரு, இப்ப வேற யாரோ சொன்னாங்க ராணுவ வாங்குவாருன்னு. ஜாக் இருக்காங்க. டஃப் காம்படிஷன். யாருக்கு தருவாங்கன்றது தெரியல. யாருக்கு நிறைய பிஆர் இருக்காங்கன்றதையும் பார்க்கணும். ஜாக்குக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிஆர் இருக்கிற மாதிரி தெரியல. ஐ மீன் பேட் பாட்ஸ் ஓட்டிங் அவ்வளவு வரல. பிஆர் இருக்கும். பிஆர் வேற, பேட் பாட்ஸ் வேறங்க. ரெண்டும் ஒரே கம்பெனியில் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. என் ஸ்ரீவத்சன். ஐ திங்க் ராணா வில் பி டாப் 5 வாய்ப்பு. கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட். சூப்பர். தேங்க்யூ. புவனா பாலகணேஷ்.